பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் இந்த பிள்ளை. இந்த நாளிலும் கூட எங்கள் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தாலும் அநேக இடங்களில் இன்னைக்கும் கொடுமைகளும் வன்முறைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேசம் ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. என்னதான் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் அநேக இடங்களில் சுதந்திரமாக சுவிசேஷங்கள் பரவாத நிலை பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த நிலைமைகளால் மாற நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட இன்னும் அநேக சுதந்திர ஆண்டுகளை சுதந்திரமாய் கொண்டாட நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த எஜமானனை நோக்கி பார்த்து கொஞ்சம் நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு நல்ல தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் வாழ தேவையான எல்லா அடிப்படைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அப்பா தேசம் எல்லை எங்கும் உம்முடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. எல்லா வறுமைகளும் மாறட்டும் தகப்பன். இருக்கிற எல்லா வறுமைகளும், எல்லா கொடுமைகளும், எல்லா அழிவுகளும் மாறட்டும் தகப்பனே. எங்கள் ஏக்கம் எல்லாம் உம்முடைய சித்தத்தை செய்வது மாத்திரம் தான் தகப்பனே. ஏதோ ஒரு அழிவை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அவர் நமக்காக வந்தார். நம்முடைய தேசத்திற்காக தான் அவர் வந்தார். நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக அவர் வந்தார். இந்த தேசத்தின் பாவங்களையும் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்தின் கிரியையும் அழிக்கத்தான் அவர் பிறந்தார். அவரை நம்முடைய எஜமானனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மையும் நம்முடைய தேசத்தை மீட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த அந்த நினிவே பட்டணத்தை ரட்சித்து பாதுகாத்த தேவன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் நம்முடைய இந்திய தேசத்தை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்வோமா, எங்கள் எஜமானனே, எங்கள் எஜமானனே என்று. தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே,
ஒருவேளை இந்த உலகம் ஏதோ ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். நமக்கு எஜமானனை அவர் இருந்து நம்மை நடத்தி செல்ல அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட, இந்த சுதந்திர நாளிலும் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து சுதந்திரமான ஆசீர்வாதத்தினால நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். God bless you. Happy Independence Day.